ஹாய் நண்பா, நான் உங்கள் அபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ட்ரீம் 11 இன்றைக்கான மேட்சோட டீம் என்ன, வாங்க போய் பார்ப்போம். டீம் போயாச்சு. இப்போ நான் இதை எடுத்து வச்சுருக்க டீம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எப்படி டீம் எடுக்கணும்னு சொல்கிறேன், பாருங்கள் எந்தெந்த பிளேஸ் எடுக்கலாம்னு. வாங்க பார்க்கலாம். இப்போ ஏபி டிவிலியர்ஸ் அவர் கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு இருக்க அவர் எடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கேகேஆர் கூட தான் ஏற்கனவே ஒரு 80 70 அடித்தார். அதுவும் ஷார்ஜா கிரவுண்டில் தான் அடித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஏன்டா அவன் எடுக்கிறீங்கன்னு கேட்பீங்க. அவர் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலே கேட்பீங்க. அவர் வந்து இப்போ கேப்டன்சியும் கிடையாது, அதனால் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. திருதுப்புன்னு அவர் அடிப்பார், எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து விராட் கோலி, அவரை சொல்லவே தேவையில்லை, நீங்கள் எடுத்துடலாம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், அவர் ஓப்பனிங்கில் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஓப்பனிங்கில் வந்து அடித்தா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஓப்பனிங்கில் வரும், அதனால் அவர் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல குட் பேட்டிங் ஆடுவார், நல்ல டீசெண்டான ஃபார்மில் இருக்கார் அவர். அடுத்து பார்த்தீங்கன்னா இயான் மார்கன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 4வது இறக்கிடுவாங்க. கேகேஆர் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெத் ஓவர்ஸில் வந்து அடிப்பார். எதிர் டீம் டெத் ஓவர்ஸ் வந்து அடிப்பார். அவர் 4வது விக்கெட் போனோடனே டெத் ஓவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறனால அவர் அடிப்பார். அதனால் அவர் இங்கிலாந்து வேர்ல்டு கப் கேப்டன் வேறு, அதனால் மறந்துடாமல் அவர் எடுத்து வச்சுக்கோங்க. அவர் நல்ல பிளேயர்ஸ் வேறு. அடுத்த படிக்கல் வந்து யங்ஸ்டர், சூப்பர் யங்ஸ்டர், நல்லா விளாடுவார். அவர் வந்து இப்போ சூப்பர் ஃபார்மில் இருக்கார். ஆர்சிபிக்கு 2 50 அடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 2 50 அடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் மோரிஸ் சூப்பர் ஆல்ரவுண்டர். அவர் வந்து சும்மா கொண்டு வந்தாங்க, ஆனால் அவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு பேட்டிங்கில் அடிக்கலனாலும் பவுலிங்கில் விக்கெட் வாங்கி கொடுத்துவார். ஓப்பனிங் பவர் பிளேவும் டெத் ஓவர்ஸும் போடுவார், அதனால் அவர் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வாஷிங்டன் சுந்தர், நம்ம ஊர் பையன், அவர் கன்ஃபார்ம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் வந்து ஸ்பின்னு இங்கே லெஃப்ட் 2-3 லெஃப்ட், நிறையா லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, அதனால் வீக்னஸ் ஆஃப் ஸ்பின்னுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும், அதனால் அவர் கன்ஃபார்ம் நீங்கள் எடுத்து விக்கெட் வாங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க யுஸ்வேந்தர் சகல், அவர் நீங்கள் சொல்லவே தேவையில்ல, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு எடுத்துடலாம். ஏன்னா அவர் வந்து லெஜண்ட். எப்படின்னா பெங்களூரோட சூப்பர் பவுலர், அவர் தான் பவுலர். அடுத்து பார்த்தீங்கன்னா உதானா எடுத்துக்கோங்க. அவர் டெத் ஓவர்ஸில் ஓப்பனிங்லேயும் போடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா சூப்பர் யங்ஸ்டர், அவர் எடுத்துக்கோங்க. அடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. அதில் யார் கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கேப்டனாக வந்து விராட் கோலியை போட்டுருங்க. அவர் சூப்பர் ஃபார்மில் இருக்கார் இப்போ, அதனால் அவர் விராட் கோலியை கேப்டனாக போட்டுருங்க. வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ் போகலாம். அப்படி இல்லைனால் சுப்மன் கில்லை போடலாம் நீங்கள். ஏன்னா அவர் வந்து ஓப்பனிங்கில் வந்து பாயிண்ட்ஸ் அடிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல சூப்பர் பேட்டிங் ஆடுவார், அதனால் நீங்கள் வைஸ் கேப்டன் அவரை போடலாம். அவ்வளோதான், இந்த டீம் தான். இல்லைனா இயான் மார்கன் கூட போடலாம். நீங்கள் இயான் மார்கன் எதுக்கு போனீங்கன்னா அவர் வந்து டெத் ஓவர்ஸ் வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கேப்டன் ஏபி டிவிலியர்ஸ், இல்லைனா இயான் மார்கன், இப்படி போடலாம். உங்கள் விருப்பம் தான், அவ்வளோதான். நான் என் சாய்ஸில் வந்து விராட் கோலி தான் போட்டிருக்கேன். வைஸ் கேப்டன் வந்து சுப்மன் கில்லை தான் போட்டிருக்கேன். இதுதான் நம்ம டீம், பார்த்துக்குங்க. இதுதான் நம்ம டீம், அவ்வளோதான். தினமும் நம்ம போகிற வீடியோ தினமும் வந்துடும். புதிய விஷயம் பழைய விஷயம் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம்.